Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கான டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இந்த 3 சாம்பிள் கொஸ்டின் பேப்பரையும் நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு தேர்வுத்துறையால் வந்து அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ கொஸ்டின் பேங்காகவே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த SS3 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பரில் படிக்கிறதுனாலையும் இந்த 3 கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து இந்த 3 சாம்பிள் கொஸ்டின். இந்த 3 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நமக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான், ஆனால் செப்பரேட்டாக இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து PTA கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா போதும் ஷூராக நீங்கள் சென்டம் எடுக்கலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற கொஸ்டினை படிச்சிங்களே போதும். ஸோ ஷூராக நல்ல மார்க் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி, தட் மீன்ஸ் அடோவா. செகண்ட் ஒன் ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தான நாள் June 26, 1945. தேர்ட் ஒனுக்கு வந்து சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன் எந்த கிளர்ச்சியின் பின்னணியில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட முண்டா கிளர்ச்சி, தட் மீன்ஸ் வந்து முண்டா ரிபல்லியன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்று சரியான விளக்கமாகும், ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து பார்த்தா பொருந்தாத தேர்தலும் வேம்பநாடு ஏரி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தா வேம்பநாடு லேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் ரொம்ப முக்கியமானது பொன் புரட்சி எந்த வேளாண் பொருள் உற்பத்தியின் தொடர்புடைய தான் தேன். இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது தேன், இது டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. ஆப்ஷன் சி, தட் மீன்ஸ் வந்து ஹனின்னு கம்பேர் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 ஒன் தேசிய காட்டாற்று நிறுவனம் அமைந்துள்ள இடம், ஆப்ஷன் பி சென்னை. நெக்ஸ்ட் 9th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி பருவ காற்று வந்து வங்கக்கடல், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் அவசர கால தொலைபேசி வந்து பார்த்தீங்கன்னா 1077. 11th ஒனுக்கு ஆப்ஷன் சி அரசியலமைக்கு உட்பட்ட தீர்வுக்கான உரிமை, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன் புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தான் எல்லை வகுத்தவர் வந்து சர் சிரில் ராட்க்ளிஃப், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 13th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா மூலதன சந்தை கேபிட்டல் மற்றும் 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஃபோர்த் ஒன்லின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் இதில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் த இதில் பார்த்தீங்கன்னா குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேர்ல் ஆர்பன் இன்சிடென்ட். 17th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தன் செயல்பாட்டு சிந்தாந்தத்தின் தாக்கம். நெக்ஸ்ட் 18th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைசிங் இன் பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைட். நெக்ஸ்ட் 19 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் திருப்பூர் குமரி வீரமரணம். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். 21 வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். 22 வந்து கம்யூனிகேஷன். 23rd வந்து பார்த்தீங்கன்னா மாங்க்ரோவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டின் இருக்குது. 24th வந்து ஹவ் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். 25th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். 26th வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் டு த GDP எக்ஸாம். 27th வந்து ப்ரோக்ரஸ். 28th நம்ம இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள், தட் மீன்ஸ் வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லப்ஸ் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கா ப்ரொடெஸ்டட் த கவர்மெண்ட் ஆஃப் USA. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரீஸ் ஆஃப் த பிலிப்பைன்ஸ் ஃபாரஸ்ட் இதில் கம்பேரிசன் பண்ண கோனிஃபரஸ் ஆர் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேல்யூஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் கார்ட் பேலன்ஸ் ஆஃப் த ட்ரேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டக்டட் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பொக்ரான் டெஸ்ட் ரேஞ்ச் இன் ராஜஸ்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் USA இன்ட்ரடியூஸ் த இவே இன் இந்தியா சொன்ன த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேலுநாச்சியார், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எலாபரேட் அபவுட் வேலுநாச்சியார். 31 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 32 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்காங்க. 33rd வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் UN. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ரிவால்ட் 1857. இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சம்பவங்கள் கேட்காத கொஸ்டின் மார்க் பண்ணி. 36 வந்து அர்பனைசேஷன். 37 வந்து ஆளுநரின் பல்வேறு அதிகாரங்கள் மற்றும் பற்றி விவரிக்கும். நெக்ஸ்ட் 38 வந்து பார்த்தீங்கன்னா என்ன அண்டை நாடுகள் நட்புறவு பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கை, இந்தியன் ஃபாரின் பாலிசி. 39 வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். 40 வந்து என்ன கொடுத்து இந்தியன் வேளாண் கொள்கை சில ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் டைம்லைன் 1920 1940 வரைக்கும் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா மீரட், பாராக்பூர், தண்டி, சௌரி சௌரா, வேதாரண்யம் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டினாக இருக்குது. முஸ்லீமின் பற்றி வியட்நாம் மீன் கட்சி பார்த்தீங்கன்னா உதயம் பற்றி குறிப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமி வாழ்க்கை மற்றும் போதனை பற்றி எழுது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்குன்னா டிஸ்கிரைப் காந்தி இயர்லி சத்தியாகிரகா இன் இந்தியா அண்ட் தேர் அவுட், ரொம்ப முக்கியமான இந்தியாவில் காந்தியர்கள் நடத்திய தொடக்கால சத்தியாகிரகங்கள் அவற்றின் விளைவுகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா மேப் என்ன கொடுத்த K2 சிகரம், கரிசல் மண் பகுதி, மும்பை, பாக் நீர் சந்தி, கட்சி வளைகுடா, நெய்வேலி, சோழமண்டல கடற்கரை, சென்னையிலிருந்து கொல்கத்தா வரை செல்லும் ரயில் பாதை. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக பார்க்கக்கூடியது அவுட்லைன் மேப் ஆஃப் தமிழ்நாடு மேப்பும் கொடுத்துருக்காங்க. சென்னை, தொட்டபெட்டா, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, சேலம், ரிவர், காவேரி, கல்ஃப் ஆஃப் மன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மலை, இதில் பார்த்தா பே ஆஃப் பெங்கால். இது ஒன் ஆஃப் த சாம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் சாம்பிள் கொஸ்டின் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி ரொம்ப முக்கியமான உலகத்தில் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்திய விரும்புவது பார்த்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கா. செகண்ட் ஒன்றுக்கு வந்து செப்டம்பர் 1940. தேர்ட் ஒன்றுக்கு வந்து புலி
புலித்தேவர், தட் மீன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 4th ஒனுக்கு கல்கத்தா. நெக்ஸ்ட் 5th ஒனுக்கு வந்து உட்ரோ வில்சன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பன்னாட்டு சங்கம் வந்து முன்முயற்சி வந்து உட்ரோ வில்சன். 6th ஒனுக்கு வந்து ஆந்திர சைடில் இருக்கிற 80 to 95% வந்து இந்த கார்பன் உள்ளது. 7th ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ண தொட்டபெட்டா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8th ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய துறைமுகம் 3, பார்த்திங்கன்னா சிறிய துறைமுகம் 15. பழைய மண்டல் படிவில் உருவான சம்பந்தம் வாங்கர், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா. 11th ஒனுக்கு ஆப்ஷன் பி, ரொம்ப முக்கியமான சட்டப்படி 360, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு நிதி நெருக்கடி நிலையை. நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒனுக்கு வந்து பசுமை புரட்சி, ரொம்ப முக்கியமானது வந்து உணவு தானிய உற்பத்தினாவே கிரீன் ரெவல்யூஷன். 14th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் ஹிட்லர். நெக்ஸ்ட் முசோலினோட கான்செப்ட், ராமலிங்க சுவாமிகளோட சீர்திருத்தங்கள், பார்த்தீங்கன்னா லக்னோ பேக்ட், ட்ரென்ச் வார்ஃபேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், இன்டர்நேஷனல் ட்ரேட், கோயம்புத்தூர். ஒய்எஸ் கோயம்புத்தூர் கால்டு சம் ஆன்செஸ்டர் ஆஃப் இந்தியா, நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் கேஸ், நார்மல் லேப்ஸ் ரேட்டு. நெக்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இந்தியா, மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிஸ்க். நெக்ஸ்ட் 27 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விகித வரி விதிப்பு முறை என்றால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. பில்லப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிலா ரஷ்யா சப்படி விலாஸ். செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்து தென்பண்ணை ரிவருக்கு இதால் வட்டப்பட்டது சாத்தனூர் டேம். தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஒனுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா 2013 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கிரேட் ரிவால்ட்டில் வெள்ளூர் ரிவால்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா டிஃப்ரென்ஸ் பிட்வீன். நெக்ஸ்ட் சிவில் டிசபிலிட்டி மூவ்மெண்ட்டு, சவுத் ஈஸ்ட் மான்சூனு, டைப்ஸ் ஆஃப் சாயில், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் சாலை வகைகள், அரசியலமைப்பு கூறுகள், பிரதம அமைச்சரின் அதிகாரம் மற்றும் வரம்புகள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் எம்என்சி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைமில் 1910 to 1930. இதில் என்ன மேப் கேட்டிருக்காங்க, வேர்ல்டு மேப் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, மொராக்கோ. அதுக்கப்புறம் 8 மார்க் கொஸ்டின், ரெண்டுமே புக் இன்சைட் கொஸ்டின். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனின்சுலா பிளாட்டியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காலம் 1850 பெருங்கலகம் தோல்வியடைந்த காரணம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் ரிவால்ட் 1850. நெக்ஸ்ட் மேப் வந்து ரெண்டுமே ஈஸியாக தான் டேரெக்டாக புக் பேக்கில் தான் எடுத்திருக்காங்க. ரெண்டு மேப்பும் ஈஸியாக தான். இது வந்து செகண்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம்பர்லின், செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ட்ரென்ச் வார்ஃபேர், தேர்ட் ஒனுக்கு வந்து மகாதேவ் ரானடே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா வார்ஷா பேக்ட் 1991. 5th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி மிட்வே போர். நெக்ஸ்ட் 6th ஒனுக்கு வந்து வண்டல் ஆறுகள் மூலம் உருவாக்கப்படுது. 7th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் 8th ஒனுக்கு வந்து வங்கக்கடல் பே அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 9th ஒனுக்கு வந்து இதை புக்கிங் சைடு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. புக்கிங் சைடு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா பருவக்காற்று காடுகள் பார்த்தீங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். 11th ஒனுக்கு இந்தியா மற்றும் சீனா. நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா மாநில அமைச்சரின் தலைவர் முதலமைச்சர். நெக்ஸ்ட் 13th ஒனுக்கு காட் சொல்லும் ஜெனீவா. நெக்ஸ்ட் 14th ஒனுக்கு வந்து இந்தியாவில் உலகளாவிய பொது வளங்கள் வந்து தமிழ்நாடு. 2 மார்க் கொஸ்டின், பேர்ல் ஹார்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்ரைசிங், டாலர் பற்றியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசு ஃபெமினிஸ்ட்டு, சோசியல் வில் எரடிகேட்டட் பை பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ். நெக்ஸ்ட் கரிசல் மண் கேட்டேன், கடற்கரை சமலி, தமிழ்நாடு வேளாண் பருவங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், யூசஸ் ஆஃப் மேக்னீஸ். நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட், இந்தியாவின் அண்டை நாடுகள் பெயர்கள். நெக்ஸ்ட் உலகமயமாக்கல். நெக்ஸ்ட் கம்பல்சரியில் ஒய்எஸ் சென்னை கால்டு டெட்ராய்டஸ் ஏசியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபில்லர்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். த ஃபர்ஸ்ட் உமன் இந்தியா வாஸ் பற்றி கம்பேரிசன் பண்ணும்போது முத்துலட்சுமி ரெட்டிஸ், முத்துலட்சுமி. செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஒனுக்கு ஸ்டோப்போ. நெக்ஸ்ட் 5th ஒனுக்கு வந்து அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், லீக் ஆஃப் நேஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த ரீசன் பிகின் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டிவிஷன் ஆஃப் நார்தன் மவுண்டன். நெக்ஸ்ட் அர்பனைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் ரிவல்ட் 1857. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பிளாக் மணி. நெக்ஸ்ட் வந்து டைமில் 1920 to 1940 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மேப் வந்து வேர்ல்டு கிரீஸ், துருக்கி, ஹீரோசிமா, மாஸ்கோ, சான் பிரான்சிஸ்கோ. 8 மார்க் கொஸ்டின் ரெண்டுமே ஈஸியாக ஃபஸ்ட்டு வேர்ல்டு வரும். வீரபாண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மேப் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்தியா மேப்பில் என்ன கேட்டிருந்தாங்க, சோட்டா நாக்பூர் பீடபூமி. நெக்ஸ்ட் காரக்கோரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலைக்காடுகள், அதிக மலை பெறும் பகுதி, பாலைவனம், இராகுட்டணை, அகத்தியர் மலை, உயிர்கோள பெட்டகம், பருத்தி விளையும் பகுதி. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் ரிவர் வைகை, தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வைகை ரிவர், கேரளா, டீ க்ரோவிங் ஏரியா, கோரமண்டல் கோஸ்ட், பேப்பர் இண்டஸ்ட்ரி, சீ போர்ட், சென்னை, கல்ஃப் ஆஃப் மன்னா. ஓவராலாக இந்த 3 சாம்பிள் கொஸ்டின் பேப்பருமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சார்பில் போர்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் செப்பரேட்டாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சிங்களா போதும், ஷூராக நல்ல மாதிரி சென்டமே எடுக்கலாம். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்க்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2
மார்க் 5 மார்க் 8 மார்க் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இருக்கிற 3 days பார்த்தீங்கன்னா சயின்ஸ் முடிஞ்சால் நெக்ஸ்ட் இருக்கிற 3 days நீங்கள் சரியாக பயன்படுத்தி எஸ்எஸ்எல் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.